10 சீட்டு வாங்கிட்டு பாசமலர் சாவித்ரி மாதிரி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு நடிச்சுட்டு அண்ணனோட ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களை கெடுக்கிறாங்க, குழந்தைங்களை கெடுக்கிறாங்க, கஞ்சாவும் சாராயும் விக்கிறாங்க, இது மட்டும்தான் அண்ணன் ஆட்சிக்கு குறை, வேற எதுவுமே இல்லைன்னு ஓம குத்து குத்துற பிரேமலதா பேசும்போது ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸாக அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, மூளையும் இல்ல, கட்சியை காப்பாற்றுற திராணி இல்லன்னு கூடயே இருக்கிற ஆராசா பேசும்போது இந்த டம்மி பீஸ் ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்காம சும்மாதான் இருக்காரு. ஸ்டாலினோட பிள்ளையும் மருமகனும் 3 மாசத்துல கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டாங்க, சொத்து சேர்த்துட்டாங்கன்னு அவரோட அமைச்சர் பிடிஆர் பேசும்போது இந்த டம்மி பீஸ் ஸ்டாலின் ஒண்ணுமே பேசாம நடவடிக்கை எடுக்காம சும்மாதான் இருக்காரு. அதனால டம்மி பீஸ் ஸ்டாலின் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை.